சாப்பிடும் பொழுது மொபைலை பார்த்துட்டே சாப்பிட்றீங்களா? இல்லை டிவியை பார்த்துட்டே சாப்பிட்றீங்களா? அப்போ இது உங்களுக்கான பதிவு. அமெரிக்காவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரேப்ஸை கொடுத்துட்டு அதை யாரும் மெல்லாம வாயிலே வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சு அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த கிரேப்ஸ்ல மெல்லாமையே அவங்களுக்கு அந்த கிரேப்ஸுடைய பலவிதமான சுவைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதன் மூலியமா என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய உமிழ்நீர், அதாவது எச்சில், அதுவே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பாதி செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. ஸோ அடுத்த வாட்டி நம்ம சாப்பிடையில நம்மளுடைய முழு கவனமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கணும். அதை மெல்லையில, அதை சுவைக்கையில, அதில் உள்ள என்னென்ன சுவைகள் இருக்கு என்பதை எல்லாத்தையுமே நம்ம முழுமையா விழிப்புணர்வோட கவனிச்சு சாப்பிடும் பொழுது அது வெறும் சாப்பாடா மட்டும் நமக்குள்ள போகிறது இல்லை. அது ஒரு உயிரோட்டமா நமக்குள்ள போய் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு அது தரும். அதனால ஜஸ்ட் ஒரு மீல்ஸ் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு பெரிய மிராக்கிள். வெற்றி நிச்சயம்.